வெல்கம் டு லெட்ஸ் வாட்ச் சேனல். நம்ம இந்த வீடியோவில் சிக்கன் சால்னா எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மசாலாஸ்லாம் வறுத்து அரைச்சி வச்சுக்கணும். கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அப்புறம் ஒரு வத்தல், மிளகா வத்தல் ஒன்று, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், இல்லை நீங்கள் சோம்பு சொன்னீங்கன்னா சோம்பு, பெருஞ்சீரகம் அது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லா வறுத்துக்கோங்க. கருகிராமல் சிம்லே வச்சு வறுத்துருங்க. அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ, கிராம்பு 2, பட்டை ஒரு பீஸ், அப்புறம் ஒரு ஏலக்காய். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது கூட நம்ம இப்போ தேங்காய் பூ, நான் வந்து ஒரு 1/2 கப் தேங்காய் திருவி வச்சுருந்த தேங்காய், அது 1/2 கப் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஆற வச்சுருங்க. வறுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போது சால்னா செய்யலாம். நம்ம இதுக்கு வந்து ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே இதுலேயும் நம்ம வந்து சோம்பு சேர்க்குறோம். ஏன்னா சால்னாக்கு வந்து சோம்பு சேர்த்தோன்னா தான் அந்த சால்னா ஸ்மெல் நல்லாயிருக்கும். அதனால் இதில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து அது பொரியட்டும். பொரிஞ்சோன்னே நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துருங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். அதை வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருங்க. நல்லா வதங்குற அளவுக்கு நீங்கள் வந்து வதக்கி விட்டுருங்க. கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகட்டும். சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சம் கலர்லாம் மாறி கொஞ்சம் ப்ரௌனிஷாக ரோஸ்டட் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் இது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். ஒரு தக்காளி ஃபுல்லாக கட் பண்ணி சேர்த்துருங்க. அப்புறம் இது கூட 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா வந்து நீங்கள் நிறையா காரம் சேர்த்துப்பீங்கன்னா இன்னும் ஒன்று சேர்த்துக்கோங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி எல்லாமே மசிஞ்சிருச்சு. இது கூட இப்போ சிக்கன் வந்து சால்னாக்கு வந்து எலும்பாக இருக்க மாதிரி சிக்கன் போட்டால் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ரை இல்லைன்னா பிரியாணி அந்த மாதிரி செஞ்சுட்டு இந்த எலும்பு பீசஸ் அதை மட்டும் கூட தனியாக எடுத்து வச்சு நீங்கள் சால்னா மாதிரி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நம்ம நிறைய கறி போடணுன்ற தேவையில்லை, நமக்கு குழம்பு தான் தேவை. அதனால் நான் எலும்பு மட்டும் இருக்க மாதிரி பீஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்தாச்சு. உப்பு, மஞ்சள் பொடி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க.
நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கொஞ்சம் நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் சிக்கனோட சேர்கிற மாதிரி வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை வந்து உள்ளே சேர்த்துடலாம். மசாலா கூட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு நீங்கள் காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னு நினச்சிங்கன்னா சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும், நல்லா நமக்கு வந்து தண்ணியாக தான் வேணும் சால்னா, அதனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்தால். பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வேக வைக்கும் போதும் தண்ணி வற்றும், அதனால் நல்லா தண்ணியாக வச்சுக்கோங்க. இதில் வந்து 1/2 லெமன், ஏன்னா அப்போ தான் அந்த சால்னாக்குரிய டேஸ்ட் கிடைக்கும். அந்த ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். சோம்பு வேறு சேர்த்துருக்கோம், அதனால் 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு கிண்டி நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுருங்க. இப்போது இது வந்து நீங்கள் விசில் வச்சு 2 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. 2 விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் சிக்கன் வந்து. அதனால் ஒரு 20 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக்கரை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் சால்னா ரெடி ஆயிடும். நல்லா அந்த சால்னா ஸ்மெல்லோடு நீங்கள் வந்து குக்கரை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நம்ம தண்ணியாக தான் வச்சுருந்தோம். இது பாருங்கள் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா அந்த சால்னா வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் கொரியாண்டர் லீவ்ஸ் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கதை தூவி விட்டு நீங்கள் பரோட்டா, சப்பாத்தி, தோசை, இட்லி எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிக்கன் சால்னா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.